ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். 6 டேக்கு வந்து இது லஞ்ச் பாக்ஸ் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். டே 1க்கு வந்து பாலக்கீரை, அதுக்கப்புறம் கேரட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, நார்மல் கோதுமை மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி தான் பூரி ரெடி பண்ணினேன். அது எப்படி அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட் வந்து ஃபுல்லாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். பாலக்கீரை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இப்போ அளந்து போட்டேன். அந்த 1 கப்பு அளவு தான் ஒவ்வொன்றுக்குமே மாவு எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம ரெடி பண்ணுற சப்பாத்தி மாவு, பூரி மாவு பண்ணுவோம்ல, நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு பூரி மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதில் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரே பாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து பண்ணணும்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பூரி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். செகண்டுக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டு பண்ணினேன். ஹல்தி பவுடர் மஞ்சள் பொடி போட்டு பண்ணினேன். கொஞ்சம் அது வந்து நல்ல கலருக்கு வந்து நல்லா இருக்கும். அதுவுமே ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவு மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட் சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலக்கீரை சாறும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற வச்சுருந்தேன். இது என்னதுன்னா கடலைப்பருப்பு. இது வந்து தேவேஷுக்கு வந்து லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்காக நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது நைட்டு ஊறினனால ஒரு 2 விசில்ல நல்லா வெந்துருச்சு. சரி தண்ணியெல்லாம் வடியட்டும் அப்படின்றதுக்காக அதையும் தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து 6 டேக்கு என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான். அதில் அன்னைக்கு என்ன ரெசிபி பண்ணேன் அப்படின்றத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பூரிக்கு வந்து நான் கொஞ்சம் தக்காளி தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ணினேன். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொஞ்சம் தயிர் இருந்தது. சாதம் வடிச்சிட்டோன்னா இந்த தக்காளி கூட்டு கொஞ்சம் வச்சுட்டோன்னா நைட்டுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆயிக்கிறோம் அப்படின்றதுக்காக அதனால தக்காளி தொக்கே சேர்த்து பண்ணிட்டேன். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகிற வரைக்குமே சைடில் வந்து சப்பாத்தி ஃபஸ்ட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த ஒவ்வொரு மாவு உருண்டையிலையுமே இதே மாதிரி எனக்கு 2 இப்போ பீட்ரூட்லேயும் 2 உருண்டை அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்று மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒன்று வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பண்ணினேன். நிறையா வந்துடும், கம்மியாக ஆயிடுச்சுன்னா திரும்ப பண்ண முடியாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்ணினது போக இதே அளவு மாவும் எனக்கு எக்ஸ்ட்ராவும் இருந்தது. அதை நான் எப்படி யூஸ் பண்ணினேன் அப்படின்றதையும் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் வந்து தக்காளி தொக்குக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். ஒன்று மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சைடில் தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இந்த வேலையும் ரெடி பண்ணேன். ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டிஃபனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால 8 மணிக்கே பஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் 2 வேலையும் பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் கத்தியை வந்து அப்படியே நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் ஷேப்பு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேலே இருந்தே நம்ம காய் கட் பண்ணுற மாதிரி அப்படியே கட் பண்ணி வந்தேன்னா நல்லா அழகான அந்த ஷேப் கிடச்சிது. எனக்கு வந்து இதை பார்க்கும் பொழுது நம்ம ஊரில் பால்கோவா ஸ்வீட் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வச்சு பண்ணுறனால இடையில வந்து கொஞ்சம் விரிசல் விழுற மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து கையாலேயே கொஞ்சம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டனால நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண மசாலா எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மூடி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி மசால் வாசனையும் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பூரி வந்து நல்லா தான் வந்திருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நார்மல் பூரி மாதிரி நல்லா அப்படி உப்பி வரும்ல அந்த மாதிரி வரல. ஓரளவுக்கு லைட்டாக தான் உப்பி வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு தண்ணி எல்லாம் மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு நம்ம தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ஒரு 6, 7, 8 பூரி மாவு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒன்று ஒன்றும் நம்ம கையோட போட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா ஒரு 7, 8 பூரி கிட்ட மாவை நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இதே மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். எனக்கு வந்து நான் அந்த லேயராக வச்சனால வந்து எனக்கு உப்பி வரலையா என்னன்னு தெரியல. ஆனால் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருந்தது. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. எப்போவுமே தேவேஷ் வந்து மார்னிங் அதிகமாகவே சாப்பிட மாட்டான். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 3 பூரி கிட்ட வந்து காலையிலே சாப்பிட்டுட்டு தான் போனான். அம்மா டிஃபனுக்கும் எனக்கு வந்து 3 பூரி கிட்ட வைங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த அந்த ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ண அந்த பயறுமே நல்லா கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு அதுதான் வச்சுருந்தேன். தேவேஷ் வந்து பூரிக்கு வந்து நார்மலாகவே எதுவுமே தொட்டு சாப்பிடணுன்னு எதிர்பார்க்க மாட்டான். அப்படியே ரோல் பண்ணி அப்படியே வெறுதாவே சாப்பிடுவான். அதையும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து வெறுதாவே சாப்பிட்டுட்டு பயறு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதி வந்து இந்த பயறு சாப்பிடல. தேவேஷ் வந்து சாப்பிடுவான். எங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கும் அன்னைக்கு மார்னிங் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். டே 1 மார்னிங் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டே 2 இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்றத பார்க்கலாமா? அன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த கடலை சுண்டல் கடலை தான் நைட்டு ஊற வச்சுருந்தேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து அதை 2 விசில் விட்டோன்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். அதுக்கிடையில நம்ம அடுத்து அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு எதுவுமே இல்லை, பயறு குட்டி உப்பு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு 2 விசில் வந்துச்சுன்னா வெந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்க்குறது. அதுக்கப்புறம் தான் வந்து அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணினேன். இது எப்படி ரெடி பண்ணியிருந்தேன்னா இது என்ன இட்லின்னா கருப்பு உளுந்தை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நார்மலாக நம்ம எப்படி இட்லிக்கு வந்து ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். 5 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். 3 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து தான் என்கிட்ட இருந்தது. அந்த முழு தோலோட அப்படியே உடைச்ச உளுந்து இருந்தது. அதை வந்து 1 டம்ளர் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல உளுந்து வந்து ஒரு 1/4 டம்ளர் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கருப்பு உளுந்து வந்து அந்த தோலோட இருக்கனால அந்த அளவுக்கு நல்லா பொலிவு கிடைக்காது. ஏன்னா பொலிவு நல்லா நிறைய மாவு குவான்டிட்டி வந்து நிறைய கிடைக்காது. அதை தான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த அரிசிக்கு ஏற்ற உளுந்து மாவு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இட்லி வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் அரிசி வந்து 8 டம்ளர் கிட்ட எடுத்துக்கிட்டேன். உளுந்து வந்து 1 டம்ளர் ஃபுல்லும் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். 1/4 டம்ளர் அந்த உளுந்து மாவு நல்லா பொழிஞ்சு கிடைக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் வந்து நம்ம நார்மலாக போடுற உளுந்து சேர்த்து காலையிலே எல்லாமே நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். நைட்டு ஆட்டிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மாவு வந்து இட்லி தோசை ஊற்றுறதுக்கு நல்லா ரெடி ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு வந்து இட்லி ஊற்றலாம், அடுத்த 2 நாளைக்கு வந்து தோசை ஊற்றலாம். நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே ரெடி பண்ணி வைப்பேன். இதோட சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டு. நான் வந்து மாங்காயும் அதுக்கப்புறம் குடமிளகாயும் வச்சு தான் அந்த சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சப்போஸ் நம்மக்கிட்ட மாங்காய் இல்லைன்னா நம்ம புளி கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 குடமிளகா, அதுக்கப்புறம் 4 கீத்து வந்து மாங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து இஞ்சியும் கொத்தமல்லி மட்டும் இதில் மிஸ் ஆயிருச்சு. பாக்கி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகா, 1 வத்தல் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். இதுவே நல்லா காரமாக இருந்தது. அந்த புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் ஈக்குவலாக வந்திருந்தது. நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயுமே போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே அதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட விட்டால் நல்லா வெந்துடும். அதுக்கிடையில நம்ம சுண்டல் பயிறு வேக வச்சிருந்ததுக்கு ஒரு சேலட் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வெங்காயம் தக்காளியும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கிடையில நம்ம ஒரு டைம் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா சட்னிக்கு வந்து அது கீழே அடி பிடிக்காமல் இருக்கும்.
அப்புறம் தேவேஷுக்கு வந்து வெறும் அந்த சுண்டல் பயிறு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அவனுக்கும் அதிக்கும் கொஞ்சம் தனியாக எடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேலட் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு போட்டு அந்த மசால்லே உப்பு எல்லாமே இருக்கனால அந்த மசால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேலட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த இதையும் நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லியும் வெந்திருந்தது. அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸுக்கு வந்து மாற்றி வச்சாச்சு. அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இட்லி, சுண்டல் பயிர், அதுக்கப்புறம் நம்ம குடமிளகா, மாங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு ரெடி பண்ணின நம்ம சட்னியும் தான். டேஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் தக்காளி சட்னி மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக இது வந்து அந்த மாங்காய் வாசனையோட கொஞ்சம் இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் டே 3 இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பண்ணினது வந்து கேரட்டை வச்சு இடியாப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. இது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நான் வந்து ஒரு 3 கேரட்டு கிட்ட எடுத்துக்கிட்டேன். 3 கேரட் எடுத்துட்டு மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சீச்சிட்டு அந்த மேலே இருக்க தோலெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி சுரண்டி எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இடியாப்பத்துக்கு வந்து புளியும் போது கொஞ்சம் மாவு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணாமல் துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டேன். ஏன்னா நல்லா வழுவழுன்னு அரைச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்காக மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அரைச்ச சாறை அப்படியே தண்ணி கலந்தேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தான் அரைச்சேன். அதை நல்லா அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அது கொதிக்கிற கேப்லே வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் அரிசி மாவு பச்சரிசி மாவு அது கூடயே கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கேரட் சாறு நல்லா கொதிச்சதுமே அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு எல்லாமே நான் சூப்பராக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. புளியறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எப்பயும் ரெடி பண்ணுற மாதிரி தான் இடியாப்பம் மாவுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒன்று வந்து ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணாமல் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஃபில்டர் பண்ணி பண்ணுனா அந்த சாறில் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குமா என்னன்னு தெரியாது. அந்த சக்கையோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இல்லை ஜூஸாக குடிக்கும் பொழுதே எடுத்தால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன். அதனால் நான் வந்து ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வந்து மாவில் போட்டு பிசைஞ்சிருந்தேன். மாவு நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. ஒரு வேளைக்கு என்னோட உலக்கு எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரியல. புளியறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து நார்மல் இடியாப்பத்தை விட இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் அந்த கேரட் ஸ்மெல்லோட நல்லா இருந்தது. பசங்களும் வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. இதுக்கு வந்து நான் தேங்காய் பாலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது தொண்டையில் எதுவும் மாட்டுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல அதனால். அதுக்கப்புறம் டே 4 இதுக்கு அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் வச்சு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். ஏன்னு தெரியல எனக்கு என்னவோ இந்த வீக்கு ஃபுல்லுமே கேரட்டு பீட்ரூட்டு மேலேயே ஒரே ஃபோக்கஸாக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து இது வாரம் கேரட்டு பீட்ரூட்டை ஒரே மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்க வந்து வெறுத்துருவாங்க. நம்ம இந்த ரெசிபியெல்லாம் வாரத்தில் ஒரு 2 நாள் கேரட் ஒரு நாள், பீட்ரூட் ஒரு நாள், அப்புறம் மற்ற நாள் புலாவ், அதுக்கப்புறம் நார்மல் பருப்பு சாதம் அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்து விட்டா கண்டிப்பாக வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இதை அப்படியே ஒரே வாரத்தில் பண்ணிட்டேன். இடையில வந்து சனி ஞாயிறு வந்து மார்னிங் பண்ணியிருந்தேன். அதையும் நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3 நாள் வந்து தேவ்குட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போனான். அடுத்த 2 நாளைக்கு அடுத்த 2 நாளைக்கு வந்து மார்னிங் வீட்டில் தான் சாப்பிட்டான்.
நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துட்டு பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுறது மாதிரி தான். என்ன தண்ணிக்கு பதிலாக நான் இந்த இடத்துல வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஃபில்டர் பண்ணலை. சப்பாத்தி வந்து சூப்பராக வந்துச்சு. எல்லா சப்பாத்தியுமே இதே மாதிரி நல்லா பஃபியாக அப்படியே சூப்பராக இருந்தது. நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. லைட்டாக கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த பீட்ரூட் ஸ்மெல் வந்து லைட்டாக வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு வந்து நான் வந்து பருப்பு குழம்பு தான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே மேக்ஸிமம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லேயே வந்து ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து வர மாதிரி தான் கொஞ்சம் ரெடி பண்ணுவேன். நாங்களும் சாப்பிட்ணும், பசங்களும் சாப்பிட்ணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக பருப்பு குழம்பே வச்சாச்சு. மத்தியானம் ஏதாவது சாதம் வடித்து காய் மட்டும் வச்சோன்னா வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் வச்சு கொடுத்துட்டு தேவ்குட்டிக்குமே டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி வச்சுட்டு இந்த குழம்பு தான் ஊற்றியிருந்தேன். சில டைம் என்ன பண்ணுவோம், குழம்போ சட்னியோ சாப்பிடுவான். இல்லாட்டினா சில டைம் வந்து தொடவே மாட்டான். ஆனால் நம்ம கொடுத்து விட்ட அந்த சப்பாத்தி இட்லி மட்டும் அப்படியே வெறுதாவே கொஞ்சம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுப்பான். சில டைம் வந்து நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொடுத்து விடுவேன். ஒன்று சட்னி சாப்பிட்டா சாப்பிட்லாம், இல்லை நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து இது டே 5. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து சிம்பிளாக சாதம் வடிச்சிட்டு தேவ்கதிக்கு மட்டும் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம முன்னாடியே ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த கருப்பு உளுந்து போட்டு இட்லி, அதே மாவில் தான் தோசை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து நைட்டுக்கு வந்து நம்ம மாவு யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங்க்கு வந்து பசங்களுக்கு மட்டும் கொடுத்து விடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து மார்னிங் அவங்களுக்கு தோசை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து சாதம் தான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் சாதம் வடித்த உடனே அந்த தட்டில் இருக்கிற சாதத்தையும் இந்த சைடில் இருக்கிறதையும் நல்லா வலிச்சு விடணும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் நியூவாக குக் பண்ணுறவங்களுக்கு வந்து இது தெரிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம சாதம் வடித்ததுமே அந்த சுற்றில இருக்க சாதத்தை வந்து நல்லா எடுத்து உள்ளே போட்டுறணும். இது வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் இருக்கும் நான் படிக்கும் பொழுது. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. கோகிலா, சாதம் வடித்தேன்னா நிமிர்த்த உடனே இதெல்லாம் வலிச்சு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ உன்னை தட்டுக்கே சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. நான் வந்து அதை பெருசாக காதுலே வாங்குறது கிடையாது. 2வது எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றது யாருன்னா நான் தான். நான் எப்போவுமே வந்து டயத்துக்கு சாப்பிடுவேன். அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து டயத்துக்கு சாப்பிட்ற ஆள் வந்து நான். அதனால் நான் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எடுக்கறனால எங்கள் அப்பா வந்து ஒரு 10 டைம் கிட்ட என்கிட்ட பொறுமையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து கேட்கல. ஒரு நாள் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அப்படியே வெயிட் பண்ணி என்னை பார்த்துட்டே இருந்தார். இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு அடுப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இது ஏன் இப்படி இருக்கு? உனக்கு நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணுற? நாளைக்கு நீ கல்யாணம் முடிஞ்சால் இன்னொரு வீட்டுக்கு போகணும், அங்கே போனால் இப்படி பண்ணுனா அது நல்லாவா இருக்குன்னு சொல்லி அப்போயே எனக்கு பல்லார்னு ஒரு அறை விழுந்தது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு டைம் கூட சரி சாதம் வடித்த உடனே அந்த சுற்றில இருக்க சாதத்தெல்லாம் வலிச்சு உள்ளே போட்டுட்டு அப்புறம்தான் நான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி அப்போ பழகுன பழக்கம் இப்போ வரைக்கும் அது இருக்குது. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூவாக வந்து குக் பண்ணுறவங்களுக்கு. நான் வந்து பருப்பு குழம்பு தான், வெறும் பருப்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசால், கொஞ்சமாக வத்தல் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம், மிளகு எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுட்டு இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் கிட்ட விட்டோன்னா நல்லா வெந்துடும். நம்ம அதுக்கப்புறம் மத்து வச்சு கடையணும்னு அவசியம் இல்லை. அதே நல்லா வெந்து வந்துடும். லேசாக நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டா போதும்.
பருப்பை அங்கிட்டு சைடில் குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவ்குட்டிக்கு வந்து தோசை ஊற்றலான்னு அடுப்பு ஆன் பண்ணி தோசைகள் வச்சாச்சு. எனக்கு மார்னிங் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி டயர்டாகி லோவாகிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு. அதனால் டக்குன்னு ஒரு கிளாஸை வந்து தண்ணி குடிச்சிட்டோன்னா அந்த ஒரு மாதிரி கிறுகிறுப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எந்திரிச்ச உடனே வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் அப்படியே அந்த கிச்சனுக்குள்ளேயே இப்படி சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருக்கனால ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் டக்குன்னு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பும் ரெடி ஆயிருச்சு. நல்லா கரண்டிலே லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டாச்சு. தாளிப்புக்கு வந்து எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, நல்லா தட்டுன பூண்டு சேர்த்து தாளிச்சோன்னா நல்ல அந்த பருப்பு குழம்பு வந்து வாசனையாக இருக்கும். முன்னாடி வந்து பூண்டு தட்டி போட்டு வேக வச்சேன். ஆனால் இப்போல்லாம் வந்து தாளிக்கும் போது பூண்டு போட்டு தாளித்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் அந்த ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றினா நல்லா இருந்தது. ஹஸ்பண்டுக்கு வந்து முன்னாடி நாள் வச்ச கத்திரிக்காய் இருந்தது, அதெல்லாம் வச்சு அன்னைக்கு மார்னிங் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கேரட் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துருவின கேரட்டை சேர்த்துட்டேன். எங்களுக்கு வந்து சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கேரட்டு, உப்பெல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசால், வத்தல் தூள் மட்டும்தான் சேர்த்தேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் சேர்த்தேன். ஏன்னா தேவ்குட்டிக்கு வந்து காலையில் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு டிஃபனுக்கு வந்து இது தான் வச்சு விட்ருந்தேன். தேவுக்கும் அதிகமே சேர்த்தே பண்ணிட்டேன். காரம் வந்து ரொம்ப கம்மி தான் அவங்களுக்குன்றனால கம்மியாக தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டுட்டு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் கேரட்டுமே வந்து நல்லா வெந்திருந்துச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம சாதம் வடித்த சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேரட்டு போட்டு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதம் நல்லா வடித்து நிமிர்த்து வச்சுட்டு கேரட்டெல்லாம் வெந்து ரெடி ஆனதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தெல்லாம் இதுக்குள்ளே போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஃபனில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்தா நல்லா இருக்கும். என்கிட்ட வந்து நெய் காலி ஆயிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிவிட்டு தேவ்குட்டிக்குமே டிஃபனுக்கு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.